அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு இருந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. தினமும் அவ்வளோ சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருள் சம்பந்தமான குற்றங்கள், இப்படின்ட்டு பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சம்பவங்கள் இருக்குங்க. ஒன்று ஒன்றா நம்ம பேசுறது கூட நம்மளால் முடியாது போல இருக்கு. ஒவ்வொரு நாளுமே 10லிருந்து 15 சம்பவம் நடக்கும் போல இருக்கு. மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது சூப்பரான ஒரு மாற்றமாக இருக்கும். மாற்றம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம இப்போ அதில் சில சம்பவங்களை பார்ப்போம். ரொம்ப சில சொற்ப எண்ணிக்கைகளில் பார்க்க போகிறோம். திருச்சியில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு காதல் விவகாரம். ஒரு பெண்ணும் ஒரு இளைஞரும் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்காக பப்ளிக்கில் எல்லார் மத்தியிலையும் அந்த பெண்ணை நடு ரோட்லேயே வச்சு அடித்து, அந்த பெண்ணை கல்லால் அடித்து சித்திரவதை பண்ணி அவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணணும்னு இந்த தைரியம் இந்த இளைஞருக்கு எங்கேருந்து வந்துச்சு? திமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா கொந்தளிச்ச நடுநிலை நக்கிகளே, தாவேக்காரர்களே, உங்கள் வாயெல்லாம் என்ன பூட்டு போட்டு வச்சுருக்கீங்களா? திமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வாயை திறப்பீங்களா? இதை பார்த்தா உங்களுடைய ரத்தம் கொந்தளிக்கலையா? இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த சம்பவத்தில் அவருடைய நடவடிக்கை என்ன? எத்தனை சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றதுலேருந்து ஸ்டிக்கர் ஊட்டுற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸை வச்சு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காராம். அவர் என்ன ஏலியனா? பாருங்கப்பா, சாப்பாடெலாம் சாப்பிட்றாருப்பா, சோறு சாப்பிட்றாருப்பா அப்படின்ட்டு அதை பரப்பிக்கிட்டு அது வேற ஏஐ ஃபோட்டோவா இல்லை நிஜ ஃபோட்டோவானு தெரியல. டிஃபன் பாக்ஸை வச்சு ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, இல்லைனா அதை வச்சு ஏஐ ஃபோட்டோ கிரியேட் பண்ணி அதை வச்சு ஏதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம். பாருங்கள், எங்கள் தலைவர் எப்படி மக்களுக்காக வேலை செய்கிறார் பாருங்க, அவர் எப்படியோ சொகுசாக வாழ்ந்திருக்க வேண்டியவர், இப்படின்ட்டுலாம் இதில் காட்டுற அக்கறையும் இதுக்கு நீங்கள் மெனக்கட்டுறதையும் நிறுத்திட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களும் தாவேக்காரர்களும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதை கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் ஆரம்பித்தார், அதுக்கு ஆள்லாம் வேறு அப்பாயிண்ட் பண்ணார். அவங்களெல்லாம் எங்கே இப்போது? ஒரு குற்ற சம்பவம் நடக்குதே, அதிரடிப்படை காப்பாற்றிருக்கணுமே. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னார். இதுதான் நல்லா இருக்கிற லட்சணமா? ஒரு பெண் திருமணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்றதுக்காக அந்த பெண்ணை நடு ரோட்டில் வச்சு இப்படி போட்டு அடிக்கிறான், கல்லை தூக்கி போட்டு அடிக்கிறான். இதை ஏன் விஜய் அவர்கள் தடுக்க தவறினாரு? யாருக்கும் எதுவுமே நடக்காதுன்னு தானே சொன்னார். அடுத்தடுத்து ஒவ்வொரு சம்பவங்களாக பார்ப்போம் வாங்க. ஈரோட்டில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான் ஒரு இளைஞர். அந்த பெண்ணுடைய புகைப்படங்களை காட்டி அந்த பெண்ணை மிரட்டியிருக்கான். அந்த பெண்ணை மிரட்டினதுனால அந்த பெண் பயந்து போய் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சும் கூட அந்த இளைஞரை இன்னும் கைது செய்யவில்லை அப்படின்ட்டு தெரிவிக்கப்படுது. தாவேக்கா அரசின் இந்த காவல்துறை அந்த இளைஞரை கைது செய்ய ஏன் மறுக்கிறது அப்படின்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். அந்த காணொலியை பாருங்கள். அந்த பெண்ணின் குடும்பத்தார் எப்படி கதறாங்க, அழுகுறாங்க அப்படின்ட்டு. நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைய இந்த மாதிரி பண்ணி போட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கதறாங்க. ஆகவே இந்த சம்பவத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் சொன்ன வாக்கின்படி இந்த சம்பவங்கள்லாம் நடக்காமல் அவர் தடுத்து இருக்கணுமே. ஏன் இதெல்லாம் தடுக்கலை விஜய் அவர்கள்? அது ஒன்று தான் என்னுடைய கேள்வி. சரி, தடுக்க தவறிட்டீங்க. அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பையனை கைது பண்ணுறதுல என்ன பிரச்சனை? குறைஞ்சபட்சம் அவனை கைது பண்ணியிருக்கலாம்ல. கைது கூட பண்ணாமல் ஒரு நடவடிக்கை இல்லாமல் இருந்தால் என்னன்னு? பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, விஜய் அவர்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்பி ஓட்டு போட்ட மக்களே, இந்த தாய்மார்கள் அழக்கூடிய அந்த காட்சி நீங்கள் எல்லாரும் வாக்களித்ததின் விளைவு தான் இது. ஒன்றா ரெண்டா? எத்தனை சம்பவங்கள் இங்கே பாருங்கங்க. சிறுவனை கொலை செஞ்சுருக்காங்க. கோவையில் இருகூர் பகுதியில் ஒரு 13 வயசு சிறுவனை கல், மது பாட்டில் இதெல்லாம் தூக்கி அடித்து அந்த பையனை கொன்னுருக்காங்க. நண்பர்கள், சின்ன பையனை கொன்னுருக்காங்க அந்த பையனுடைய நண்பர்கள். இந்த 13 வயசு பையனை கொன்ன பசங்களுடைய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 வயசு தான் ஆகுது. வெறும் 15 வயது. இந்த வயசில் இந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு? இப்படி அடிக்கணும், சண்டை போடணும், தகராறு பண்ணணும், கொல்லணும், வெட்டணும்,
இந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு? விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றா எந்த குற்ற சம்பவங்களும் நடக்காதுன்னு சொன்னார். அதை நம்பி தானே நிறைய மக்கள் வாக்களித்தாங்க. என்னமோ மேஜிக் நடக்க போகுதுன்னு. விஜய் அவர்களால் ஏன் இந்த குற்ற சம்பவங்களை தடுக்க முடியவில்லை? அடுத்தது, கோயில்பட்டி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஓட ஓட ஒரு இளைஞரை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலம் பக்கத்தில் பரத் மற்றும் சீனு அப்படின்ற 2 இளைஞர்களை 6 பேர் கொண்ட கும்பல் வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க, அந்த 2 பசங்களையும். அடுத்தது, ஒரு 5 வயசு குழந்தைக்கு முன்னாடியே அந்த குழந்தையுடைய தாயை படுகொலை பண்ணியிருக்காங்க. இப்படி எவ்வளோ சம்பவங்களுங்க. சோஃபா அனுப்பி எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் முயற்சி பண்ணியிருக்கார் இல்லையா? கவர்னரை போய் பதவி வெறியில் ஓடி போய் பார்த்தார் இல்லையா? தினமும் 3 தடவை 4 தடவைன்னு. இப்படியெல்லாம் ஓடி போய் ஆட்சியை பிடிச்சி ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க, முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே தமிழ்நாட்டை தங்க தட்டில் வச்சு தாங்குவேன்னு சொன்னீங்களே, உங்களை நம்பி தானே வாக்களித்தாங்க மக்கள். ஏன் வந்து நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் நீங்கள் தடுக்க தவறுனீங்க விஜய் அவர்களே? இந்த சம்பவங்களை குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து ஏன் பேச முடியல விஜய் அவர்களுக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார், அது அவருடைய கடமை அப்படின்றது அவர் இன்னும் உணரலையா? இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து காவல்துறையில் போய் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த பெண் புகார் அளித்தாங்கன்றதுனாலேயே அந்த பெண்ணின் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய நபர்கள் மீது தாவேக அரசின் காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது அப்படின்றத அரசு விளக்க வேண்டும். அடுத்து, இந்த சட்டம் ஒழுங்கு அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மட்டும் இப்படியெல்லாம் டைலாக் பேசுனீங்களே, இப்படி டைலாக் பேசின நீங்கள் ஏன் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கலை? நாங்கள் கேள்வி கேட்போமா மாட்டோமா? இவ்வளோ நேரம் தாவேக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது வேற ஒரு மாற்றத்தை பற்றி பார்ப்போம். டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க ஒரு இடத்துல. அதை மூடினதுக்கு பிறகு அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன். வணக்கம் மக்களே. இப்போ இருக்க தாவேக ஆட்சியில் 711 ஒயின் ஷாப்பை மூடிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், முந்தானேத்து சேலமில் சீலநாயம்பட்டி பைபாஸ்ட்டை திறந்து வைக்கப்பட்ட ஒயின் ஷாப் இது. அங்கே சிவப்பு கலர் ஜீப் தெரியுதுங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிறதா க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு, பொன்னர் சங்கர் கோவில். அந்த ஸ்கூலுக்கும் கோவிலுக்கும் லெஃப்ட் சைடு அந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ரைட் சைடில் மாற்றிட்டாங்க. இதுதான் தாவேக ஆட்சி கொண்டு வந்த மாற்றம். அதுவும் சும்மா இல்லைங்க, 11 to 11 காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் செயல்படக்கூடிய ஒயின் ஷாப்பு. ஒரு கூரை கொட்டாயில் இருந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ஒரு 3 அடுக்கு கட்டடமாக வச்சு பிரம்மாண்ட ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னையில் இருக்க பிரதான நெடுஞ்சாலை. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சிலையும் ஒரு நெடுஞ்சாலையில் ஒயின் ஷாப் இருந்ததில்லை. இது பாருங்கள், சேலம் டு சென்னை பிரதான நெடுஞ்சாலையில் ஒரு ஒயின் ஷாப்பு. சரியான மாற்றம் இல்லை. இதுதான் வந்து தாவேகா சொன்ன மாற்றம். 711 ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரி மூடிட்டு அந்தாண்ட இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கி இந்தாண்டு வச்சிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அந்த சிவப்பு ஜீப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கிட்ட இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கி இங்கே வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற டைலாக் தான் நமக்கு தோணுது. தாவேக அரசு டாஸ்மாகெல்லாம் மூடுதுன்னு வீடியோ எடுத்து போட்டாங்க. அப்படியே மூடுனதை வீடியோ எடுத்து போட்டவங்க இன்னொரு பக்கம் திறந்ததையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம்ல. டாஸ்மாகை மூடிட்டு தனியார் பார் திறக்கிறாங்க, அதை போட்டிருக்கலாம்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க, இது மாற்றம் இல்லை துர்நாற்றம் அப்படின்ட்டு. துர்நாற்றம் நல்லா வீசுது, மாற்றம் சூப்பராக இருக்குங்க. நம்ம தினமும் நிறைய மாற்றங்களை பார்ப்போம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம கண்டிப்பாக தினமுங்க இந்த 5 வருஷத்தில் தாவேக ஆட்சி பண்ணுற காலம் எவ்வளோ காலமோ அந்த காலம் வரைக்கும் நம்ம என்னென்ன மாற்றங்கள்னு தினமும் நம்ம எடுத்து சொல்லுவோம். மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ சூப்பராக மாற்றங்கள் கொண்டு வருது இந்த தாவேக அப்படின்ட்டு. இவ்வளோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து தமிழ்நாடு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ரூட் மாஃபியா கும்பல் இப்போ கூட என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு? இங்கே பாருங்கள், நேம் 1 CM மோர் ஹேண்ட்ஸம் தேன் ஹிம் வி வில் வெயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேற எங்கேயாவது இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான சிஎம் இருக்காங்களா? இருந்தால் எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க, நாங்கள் எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுறோம், இப்படி ஒரு சிஎம்ஐ எங்ககிட்ட காட்டிருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரூட் மாஃபியா. இதுதான் மாற்றம், இதுதான் டெவலப்மெண்ட், இதுதான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஹேண்ட்ஸமான சிஎம்மா இல்லையா? ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க என்ன பிரயோஜனம்? என்ன படம் நடிக்க போகிறாரா? இங்கே வந்து ஹேண்ட்ஸமாக இருந்தால் என்ன, ஹேண்ட்ஸமாக இல்லைன்னா என்ன? மக்களுக்கு சேவை செய்யணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், ஆட்சி நிர்வாகம் ஒழுங்காக நடத்தணும், கொள்கையை வந்து விட்டு கொடுக்காமல் செயல்படணும். என்ன கொள்கை இருக்கோ முதல்ல அது தெரியல. சரி, குறைஞ்சபட்சம் எதையாவது செய்யணும்ல. எங்கள் ஆட்சி சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஏதாவது எலிவேட் பண்ணுறானுங்களா? ஏன்னா அப்படி சொல்கிறதுக்கு அங்கே எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தருதலத்தனமாக நடந்துக்கிட்டு இருந்த ஆட்சி
ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் இப்படிலாம் கிடந்து உருண்டுக்கிட்டு இருந்தானுங்கண்ணா, ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பியும் எங்கள் சிஎம் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க, இப்படி ஒரு சிஎம் யாருக்காவது கிடைப்பாங்களா, இப்படியே கிடந்து உருண்டுக்கிட்டு கிடக்குறானுங்க. இவனுங்களை என்ன சொல்கிறது? இப்போ இதுவா முக்கியம் தமிழ்நாட்டுக்கு? அடுத்த ஒரு சூப்பரான மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க இல்லையா இந்த தாவேக அரசு. அதனால என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணத்தை உயர்த்துறதுக்கு தாவேக அரசு முடிவு செஞ்சுருக்கு. எப்படி சூப்பரான மாற்றமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா 10,000 ரூபா தருவோம் அப்படின்ட்டு. அந்த 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரியை உயர்த்திடுவோம் அப்படின்ட்டு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி விஜய் அவர்கள் அதை பண்ணுறாரு போல இருக்கு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, அவ்வளோதான். மாற்றம் வேண்டுமென்று வாக்களித்த பெருமக்களே, மகிழ்ச்சியாக இருக்கா, நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கா இந்த மாற்றம்? நீங்கள்லாம் போய் ஓட்டு போட்டது எங்களையும் வந்து அஃபெக்ட் தான் பண்ண போகுது. நாங்கள் எதுக்கு அனுபவிக்கணும்? தாவேகாவுக்கு முட்டாள்தனமாக வாக்களித்த அந்த முட்டாள்களால் நாங்கள்லாம் எதுக்கு அவதிப்படணும்? நண்பா நண்பீஸ், ஜாலியாக இருங்க நண்பா நண்பீஸ். மின் கட்டணத்தை எல்லாம் உயர்த்த போகிறாங்களாம். குரங்கு கையில் அழகான பூமாலை சிக்கியிருக்கு. குரங்கு அதை பிச்சு நேரம் கிழிச்சு எரியுது, கண்ணு முன்னாடி பார்க்குறோம். பார்ப்போம் என்னென்ன அக்கிரமங்கள் அழிவாட்டங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு இப்படி சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. மின் கட்டணத்தை வேற உயர்த்த போகிறாங்க. முதலமைச்சர் என்னென்னா டிஃபன் பாக்ஸ் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காரு, இல்லைனா ஏஐ வச்சு பரப்புகிறாங்க. இப்படியெல்லாம் இந்த தாவேகா நடத்தக்கூடிய இந்த கேடுகட்ட இந்த கேவலமான ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.